ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நல்ல டேஸ்டியான ஹல்வா ரெசிபி பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. குறைவான நெய்யில் 15 நிமிஷத்தில் இந்த அல்வா ரெடி பண்ணிடலாம். இதோட நேம் அசோகா அல்வா. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியும் நிறைய அல்வா ரெசிபீஸ் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வேக வைக்கணும், அதுக்காக வேண்டி தான் குக்கரில் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். லைட்டாக வறுத்தா போதும், கறியை வறுக்க வேண்டாம். இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணீர் ஊற்றிருக்கேன். அதாவது 1/2 கப்பு பருப்பு எடுத்திருக்கோம், 1/2 கப்பு தண்ணீர் ஊற்றிருப்பேன். குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் வர்றது வர போட்டுடலாம். பருப்பு நல்லா வேகணும். ஆறுனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். தண்ணீர் எதுவுமே இல்லாமல் நல்லா வத்திருக்கு, நல்லா குக் ஆகிருக்கு. இனி இந்த பருப்பு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு எல்லாம் இந்த மாதிரி நல்ல சாஃப்டாட்டு குக் ஆகிருக்கணும். நல்ல ட்ரை ஆட் இல்லை, கொஞ்சமாக தண்ணீர் இருக்கிறதுனால இதில் எக்ஸ்ட்ரா தண்ணீர் எதுவுமே ஊற்ற வேண்டாம். நல்லா இதே மாதிரி மை போல் அரைச்சி எடுத்துக்கிடணும். மிக்சர் ஜாரில் இருந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு 2-3 டீஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அண்டிப்பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் அண்டிப்பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் போடனா கூட போட்டுக்கிடலாம். அதே நெய்லையே 2 டேபிள் ஸ்பூன் போல் கோதுமை மாவு போட்டுடலாம். வீட்டிலையே திரிச்ச கோதுமை மாவு தான் போட்டிருக்கேன். நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நான் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். மாவு நம்ம எதுக்கு போட்டிருக்கோம்னா அப்போ தான் அந்த அல்வாக்குள்ள கன்சிஸ்டன்சி கரெக்டாட்டு வரும். மாவை இந்த மாதிரி நெய்யில் போட்டு வதக்கும் போது தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் ஆட்டி இருக்கும். கோதுமை மாவு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமாட்டு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பாசிப்பருப்பு விழுதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது சீக்கிரமாகவே திக்காயிரும்.
இதில் தண்ணீராட்டு நம்ம எதுவுமே ஊற்றாததுனால சீக்கிரமாகவே திக்காயிரும். இனி இதில் சீனி போடணும். சீனி எவ்வளோ போடணும்னா, அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்ததுனால 1 கப்பு போட்டுக்கிடலாம். உங்களுக்கு அதிகமாட்டு இனிப்பு வேணும் அப்படின்னா 1.5 கப்பு கூட போடலாம். நான் ஃபஸ்ட்டு 1 கப்பு போட்டிருக்கேன். இனி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இனி ஒரு 1/4 கப்பு கூட நான் சீனி போடுவேன். சீனி போட்டிருக்கிறதுனால சீனி எல்லாம் கரைஞ்சி இனி கொஞ்சமாக லிக்விடாட்டு மாறும். பார்த்திங்கனாலே தெரியும் லிக்விடாட்டு மாறி இருக்கு. கட்டி பிடிக்கலாம் செய்யாது. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். இனி ஒரு 1/4 கப்பு சீனி போட்டிருக்கேன். அப்படி பார்த்தா அரை கப்பு பாசிப்பருப்புக்கு நான் 1/4 கப்பு சீனி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் போட்டுடலாம். வீட்டில் செய்து சாப்பிடும்போது இப்படியே கூட செய்திடலாம். நான் வீடியோக்காக கொஞ்சமாக கலர் சேர்த்துருக்கேன். ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும். நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட இதை சீக்கிரமாகவே செய்துட்டு சுட சுட அல்வா கொடுத்துடலாம். ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நேரங்கள்லையும் இந்த அல்வா சீக்கிரமாக செய்திடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கோம். நம்ம பேன் எடுத்துருக்கிறதுனால இதில் ஒட்டி பிடிக்காது. அதனால நெய் குறைவாக போதும். அலுமினிய பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எல்லாம் ஒட்டி பிடிக்க சான்ஸ் உண்டு. அதனால நெய் அதிகமாட்டு ஊற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா பேனில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. ஸ்பீட் பண்ணாமல் தான் போட்டுட்ருக்கேன். ஃபைனலாக 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய அண்டிப்பருப்பையும் போட்டுடலாம். அல்வா பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கிடக்கட்டும். இதுக்கு முன்னாடியும் நம்ம சேனலில் வீட் அல்வா, கார்ன்ஃப்ளவர் அல்வா, பீட்ரூட் அல்வா, கேரட் அல்வா எல்லாமே போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.
பாசிப்பருப்பும் கோதுமை மாவும் வச்சு நல்ல சூப்பரான டேஸ்டியான அல்வா செய்தாச்சு. இதை இனி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சூடோடு சாப்பிடனா கூட சூடோடு சாப்பிடலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிடலாம். நல்ல டேஸ்டியான அல்வா இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.